பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் திருமணமான தம்பதிகளை குறித்து நான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள, உங்களுக்கு ஆலோசனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதாகமத்தில் நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் திருமணத்தில் நீங்கள் நம்பகமானவர் என்று உங்கள் மனைவி நம்ப முடியுமா? அல்லது உங்கள் திருமணத்தில் நீங்கள் நம்பகமானவர் என்று கர்த்தர் நம்ப முடியுமா? இந்த 2 கேள்விகளுக்கும் உங்களுக்குள் பதில் இருக்குதா என்று நான் இப்பொழுது பேசும்போது உங்களைத்தானே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். திருமணத்துல பாதுகாப்பு, நம்பிக்கை, விசுவாசம், இது 2 பேருக்குள்ளும், கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஏனென்றால் நீங்கள் ஆலயத்தில் வைத்து திருமணம் செய்யும் பொழுது சொல்றோம், நம்ம எல்லாருமே என் எலும்பின் எலும்பாகவும் என் சதையின் சதையாகவும் இருப்பாள் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். கர்த்தருக்கு முன்பாகவும், ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும், பெற்றோர்களுக்கு முன்பாகவும் வேதாகமத்தை கையில் வைத்து கொண்டு நாம் இந்த உறுதிமொழியை எடுக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாக நீங்க தொடப்படுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க திருமணத்தில் நீங்க நம்பிக்கையை வளர்த்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். திருமணத்தில் நம்பிக்கையை நீங்கள் எப்படி கட்டி எழுப்புவது, திருமண வாழ்க்கையை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, அதற்குரிய காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, நம்பகத்தன்மை. நம்முடைய செயல்களை விட நம்முடைய வார்த்தையில் நாம் எப்பொழுதும் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வாக்குறுதி அளிப்பதை அந்த வாக்குறுதியை பின்பற்றி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் வார்த்தைக்கு பின்னால் நீங்கள் எப்பொழுதும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்போதாவது நீங்கள் வார்த்தையை பின்பற்றும் ஒருவரை நம்புவது மிகவும் கடினமானது தான். ஏனென்றால் நிறைய நேரத்துல வார்த்தைகளே கணவனோ மனைவியோ இதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு செய்ய முடியாத சூழ்நிலைகளும் இருக்கிறது. அதனால் ஒரு உறவு முறிந்து போக வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. பிரியமானவர்களே, திருமணம் என்பது நம்பிக்கையும் விசுவாசமும் நெருக்கமும் ஒரு கட்டி எழுப்புதல், ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புதல், இது 3ம் நம்மளுக்குள் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமும் சமாதானத்தோடு இருக்கும். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதாம் நம்முடைய வழிகள் எல்லாம். அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக திருமணம் செய்து கொண்ட பின்னர் நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? நீங்கள் நிச்சயமாக இன்றைக்கு இந்த காரியங்கள் கேட்க வேண்டும். கேட்டு அதன்படி நடக்க நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உண்மையை பேசுங்கள் கணவன் மனைவி. அதன் பிறகு இருவரும் கவனத்தோடு ஒருவர் பேசுவதை ஒருவரை கேளுங்கள். நீங்க என்ன செய்கிறீர்கள் என்பதை உங்கள் கணவனோடு மனைவியோடு சொல்லுங்கள். மறக்காமல் அதை தயவு செய்து சொல்லுங்கள். அடுத்தது, ஒருத்தரை ஒருத்தர் அர்ப்பணிங்கள், ஒப்பு கொடுங்கள். என் கணவருக்கு நானும், என் மனைவி எனக்கும் என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டும். பரஸ்பர மரியாதை ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக கணவன் ஒன்று சொன்னால் மனைவி அதை கேட்டு அதற்கேற்ற மாதிரி நடக்க ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கணவனும் மனைவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். சகிப்புத்தன்மை வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒழுக்கமில்லாத ஒருவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு நீங்களும் கணவனோ மனைவியோ அனுமதிக்கவே கூடாது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒழுக்கமில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் அது உங்கள் குடும்பத்தை அழித்துவிடும். அடுத்ததாக, நீங்கள் தேவனுக்கு முன்பாக அந்த கைகளில் முதல் நம் திருமணத்துக்கு முன்பதாக நம் நிச்சயம் பெற்றோர்களால் முன்குறிக்கப்பட்டு நிச்சயம் செய்யப்படும் பொழுது கையில் போடுகிற அந்த மோதிரத்துடன் ஒரு உடன்படிக்கை இருக்குது. பிரியமானவர்களே, அந்த மோதிரமானது வெறும் தங்கம் மட்டும் அல்ல, தங்கத்தினால் யாரோ ஒருவரால் செய்யப்பட்ட மோதிரம் அல்ல. இந்த மோதிரத்துடன் தேவன் நம்மளை கணவன் மனைவியாக ஒப்பந்தம் பண்ண, கவர்னன்ட் பண்ண வைக்கிறார். அதற்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். அநேகர் மோதிரங்கள், தாலிகளை ஏதாவது கோபம் வந்துட்டால் கழட்டை தூக்கி வீசுகிறீர்கள்.
அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்று உங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது, எப்பவுமே நிச்சயமாக இது என் துணையின் அறிவோடு, என் துணையின் சப்போர்ட்டோடு தான் இந்த காரியத்தை நான் மற்றொருவருக்கு செய்கிறேன் என்பது ஒருவர் நிச்சயமாக இந்த காரியத்தில் ஒரு ஒப்புரவாக வேண்டும். கணவனுக்கு அறியாமல் மனைவி செய்யக்கூடாது, மனைவிக்கு அறியாமல் கணவனும் செய்யக்கூடாது. அடுத்ததாக, மனைவியையும் கணவனும் விட்டு கொடுக்க கூடாது, கணவனை மனைவியும் நீங்கள் விட்டு கொடுக்க கூடாது. யாருக்கு முன்பதாகும் ஒருவரை ஒருவர் உதாசீனப்படுத்தி பேசவே கூடாது பிரியமானவர்களே. அடுத்து, உங்களுடைய குணாதிசயங்களே மற்றவர்களிடத்தில் என் கணவருடைய குணம் இப்படி இருக்குது என்பதை, குணங்கள் விட்டு கொடுப்பது வேற, குணங்களை கொடுத்து கேரக்டர் கொடுத்து யாரிடத்தில் நீங்கள் பேசவே கூடாது, சொல்லவே கூடாது பிரியமான சகோதரனே சகோதரியே. ஏனென்றால் திருமண வாழ்க்கையில நாம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நம்முடைய வாழ்க்கை முடிவு பெருந்தும் கர்த்தருக்குள் நினைத்திருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. திருமண காரியங்கள்ல என் இயேசு கிறிஸ்து ரத்தம் அவர் நமக்காக சிந்தப்பட்டு நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ண போதுல ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ரத்தம் சிந்தப்பட்டுதான் அந்த கவர்னன்ட் உண்டாகுது. உங்களுடைய அந்த திருமண முதலிரவு அன்று ஒரு கவர்னன்ட் உண்டாகுது, உங்கள் இருவருக்குள்ளேயும் அந்த பிளட் கவர்னன்ட் உண்டாகுது. அந்த ரத்தம் சிந்தப்பட்டு கணவன் மனைவி உறவு உண்டாகுது என்றால், ரத்தம் ஒருவருடைய ரத்தம் ஒருவருக்குள் பாய்ந்து செல்லும் பொழுது ஒருத்தருக்குள் ஒருத்தர் அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த பாதுகாப்பு, அந்த ஒற்றுமை உண்டாக வேண்டும் பிரியமான சகோதர சகோதரியே. இந்த மலைவாழ் ஜனங்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கைகளை வெட்டி கொள்வார்கள். அந்த கைகளை வெட்டி ஒருவருடைய கையோடு வைத்து இணைக்கும் போது அந்த ரத்தம் ஒருவரோடு இணையும் பொழுது அது உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறார். இப்படி கணவன் மனைவியும் இரத்த உடன்படிக்கை நீங்கள் ஏற்படும் பொழுது நிச்சயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாவற்றையும் சொல்லி புரிய வைத்துதான் நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் திருமணம் செய்திருக்க உங்கள் திருமணத்துல நம்பிக்கையை நீங்கள் ஒரு நாள் சேதப்படுத்தக்கூடாது. உங்க மனைவிக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை, கணவனுக்கு மனைவிக்கு மேல இருக்கிற நம்பிக்கை அழிய விடக்கூடாது பிரியமான சகோதர சகோதரியே. துரோகம் செய்யக்கூடாது, கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யக்கூடாது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 30-35 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யவே கூடாது. ஸ்திரீயுடன் விபச்சாரம் பண்ணுகிற மதிக்கட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். பாருங்கள், அந்நிய ஸ்திரீயோடு கூட மனைவிக்கு தெரியாமல் விபச்சாரம் பண்ணக்கூடாது. அந்நிய ஆணோடு கணவருக்கு தெரியாமல் விபச்சாரம் பண்ணக்கூடாது. பாவம் செய்து விட்டீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி அதை ஒப்புரவாகி மறுபடியும் உங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்பும்படி உங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பது உங்கள் முடிவில் தான் இன்றைக்கு இருக்கு பிரியமானவர்களே. உங்கள் திருமணத்தில் நீங்கள் நம்பகமானவரை உங்கள் மனைவிக்கு இல்லை உங்க கணவருக்கு இருக்கிறீர்களா? உங்க திருமண வாழ்க்கையில் நீங்கள் நம்பகமானவர்களாக தேவனுக்கு முன்பாக இருக்கிறீர்களா என்று சொல்லி இந்த வேத வசனத்தின்படி உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரி. God bless you all. Amen. Amen. Amen.